பாடுகளையும் மரணத்தையும் நாம் நினைவுகூர்ந்து வருகிறோம். முதலாவதாக சர்வாங்க தகன பலி என்ற பலியை குறித்து நாம் தியானித்தோம். அண்ணன் சொன்னார், சவுப்பாடை போட்டுட்டு வந்திருக்கிறது, அதாவது வாங்கியாச்சு, இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்னாச்சும் போட்டால் பரவாயில்ல, மற்ற நாட்களில் போட்டோன்னா வித்தியாசமாக பார்ப்பாங்க, அதனால தான் இன்னும் நல்லா போட்டுட்ருக்கோம். சரி, நாம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதுமாக வாசிப்போம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். போதும். இந்த லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட 5 பலிகளும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பல்வேறு கோணங்களிலிருந்து நமக்கு காட்டுகிறது. இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணம் அடையப் போகிறோம். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மரணம், இயற்கை மரணம், நோயினால மரணம், விபத்தில் மரணம், கொலை, தற்கொலை, இவ்விதமாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு பரிகார பலி மரணம். பரிகாரமாக அவர் பலியானார். அது இயேசு கிறிஸ்துவின் விசேஷமான மரணம். இந்த பலி என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையிலே கொர்பான் என்று பெயர். அந்த கொர்பான் என்றால் கிட்டி சேருதல். தேவன் பலி என்ற ஒரு கருத்தை இந்த பூமியானது சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த கருத்தை நிலைநிறுத்தி இருந்தார். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நோவாவுக்கு பிறகு ஜனங்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பாபேல் கோபுர நிகழ்வுக்கு பிறகு பலவித பாஷைகள் பிரிந்தது. அந்த அநேக ஜாதிகள் அவர்களும் பலி செலுத்தினார்கள். ஒரு மனுஷன் எதை கண்டு பயந்தானோ அதை எல்லாவற்றையும் கடவுளாக வணங்க ஆரம்பித்தான். சூரியன், நிலா, காற்று, நெருப்பு, பூமி, மழை, இவைகளை கடவுளாக வணங்க ஆரம்பித்தான். அதை சாந்தப்படுத்துவதற்காக, அது தனக்கு தீமையை விளைவித்து தீமை தனக்கு செய்துவிடக்கூடாது என்பதற்காக அதை சாந்தப்படுத்துவதற்கு உயிரினங்களை பலியாக கொடுத்தான். நரபலியும் இருந்துச்சு. ஆனால் தேவன் ஆதியிலே ஏற்படுத்தின பலி என்ற கருத்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் மற்ற ஜாதிகள் பலி செலுத்தினது அந்த கடவுள்களாக பாவித்து வந்த இந்த இயற்கை தன்னை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக. சரி, இந்த போஜன பலியில கோதுமை மாவு, மெல்லிய கோதுமை மாவு, 2வது எண்ணெய், 3வது சுகந்த வர்க்கம். அந்த மூன்றையும் அவர்கள்
பலிபீடத்திலே செலுத்துவார்கள். அதாவது இந்த போஜன பலி ரத்தம் சிந்துதல் இல்லாத பலி. மற்ற பலியில் எல்லாவற்றிலும் ரத்தம் சிந்துதல் இருக்கும், ஆனால் இந்த பலியில் ரத்தம் சிந்துதல் இருக்காது. ஆனால் இந்த போஜன பலியை தனியாகவும் செலுத்தக்கூடாது, மற்ற தகன பலியோடு சேர்த்து தான் இந்த போஜன பலியை செலுத்த வேண்டும். இதில் பலவித காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டது, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்டது, பொரிக்கும் சட்டியிலே பாகம் பண்ணப்பட்டது, இவ்விதமாக பல காரியங்கள் இருக்கு. சரி, இந்த போஜன பலியின் அர்த்தம் என்ன? தனக்கு மேலாக இருப்பவரை மகிழ்வித்தல், a tribute to the superior. எஜமானனை மகிழ்விக்கும்படியான பலி, இதுதான் போஜன பலி. இதை எபிரேயத்தில் மின்கா என்று சொல்லப்படுகிறது. இந்த பலியிலே என்னென்ன பொருட்கள் இருக்கும்? மெல்லிய மாவு, மெல்லிய கோதுமை மாவு, எண்ணெய், சுகந்த வர்க்கம், இந்த மூன்றையும் அவர்கள் படைப்பார்கள். இந்த மாவானது புளிப்பில்லாததாக இருக்க வேண்டும். அதோடு உப்பையும் அவர்கள் கலக்க வேண்டும், பலியோடு உப்பையும் கலக்க வேண்டும். இந்த போஜன பலியிலே ஒரு பங்கு பலிபீடத்திலே செலுத்தப்பட்ட பிறகு மீதியானவற்றை ஆசாரியர்கள் புசிக்க வேண்டும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சரி, இந்த பலியானது செலவில்லாதது, மிக குறைந்த செலவு தான். சரி, இந்த போஜன பலி எவ்விதம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது? இந்த போஜன பலியில முதலாவது இடம் பெறுவது மெல்லிய மாவு. இந்த மெல்லிய மாவு கிடைக்க வேண்டும் என்றால் கோதுமையோ வார்கோதுமையோ நொறுக்கப்பட வேண்டும். நொறுக்கப்படாமல் அது மெல்லிய மாவாக ஆகாது. இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5 நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கோதுமை மணி நொறுக்கப்படுவது போல இயேசு கிறிஸ்துவும் நொறுக்கப்பட்டார். அந்த மாவானது புளிப்பில்லாததாக இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து, அந்த புளிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொன்னா, நேற்றைய பெரிய வெள்ளி ஆராதனை பார்த்தோம். பொல்லாப்பு துர்க்குணம் என்ற அந்த புளித்த மாவை கலைந்து போடுங்கள். பொல்லாப்பு துர்க்குணம், இதுதான் அந்த புளிப்பு என்ற விஷயம் இதை தான் சொல்லுது. இது இல்லாமல் இயேசு கிறிஸ்து இருந்தார், பாவம் இல்லாதவராக இருந்தார். அடுத்ததாக அந்த மெல்லிய மாவானது எண்ணெயிலே சேர்க்கப்பட வேண்டும், சேர்ந்து பிசைந்து அவர்கள் செலுத்துவார்கள். அப்போது அந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே ஆவியானவர் முக்கிய பங்காற்றினார். எபிரேயர் 9:5 இல்லைங்க, இது எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இந்த பலி மீட்பின் திட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் முக்கிய பங்காற்றினார். ஆசாரியர்கள் இந்த போஜன பலியிலே பலிபீடத்தில் செலுத்தியது போக
மீதியானவற்றை ஆசாரியர்கள் புசிப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியர்கள் அதை புசிப்பார்கள், அது பரிசுத்தமானது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுத்தார். அடுத்ததாக இந்த போஜன பலி என்பது தன்னுடைய எஜமானனுக்கு செலுத்தப்படுவது, எஜமானனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு செலுத்தப்படுவது. இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு யோவான்ல, நீர் எனக்கு தந்தவையெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், என்னுடைகள் யாவையும் உம்முடையவைகள். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிதா மேலானவராக இருந்தார், சமமானவராக இருந்தார். இந்த பூமியில இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மேலானவராக இருந்தார். அவரிடமிருந்து இவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஆக பிதாவை மகிமைப்படுத்தும் விதமாக அவர் இந்த மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமாக போஜன பலியானது செலுத்தப்பட்டது. கடைசியாக நாம் இந்த பலியின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து எவ்வாறு நொறுக்கப்பட்டாரோ அவ்விதமாய் நாம் நொறுக்கப்பட வேண்டும். சுயம் என்கிற அந்த விஷயம் நொறுக்கப்பட வேண்டும். வேத பாடத்தில் வாசிச்சோம், இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரே விஷயத்தை தான் 3 தடவை ஜெபிக்கிறார். அது என்ன விஷயம்? என் சித்தம் அல்ல, சித்தப்படி ஆக கடவுது. அவரோட ஜெபம் இதுதான். அப்போ நம்முடைய ஜெபமும் இவ்விதமாக இருக்கணும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். எபேசியர் 5:2. இந்த பலியின் மூலமாக நான் கிறிஸ்துவின் பிரதான கற்பனையை நான் நிறைவேற்றுகிறேன். நான் நொறுக்கப்படும் பொழுது, என்னுடைய சித்தமானது நொறுக்கப்படும் பொழுது, நான் நொறுக்கப்படும் பொழுது என்னுடைய திட்டம், என்னுடைய விருப்பம், இதை எல்லாவற்றையும் நான் விட்டு விடும் பொழுது நான் பிரதான கற்பனையாகிய அன்பை நான் நிலைநிறுத்துகிறேன். நான் நொறுக்கப்பட்ட ஒழிய என்னுடைய இந்த கற்பனையை, இயேசு கிறிஸ்துவின் பிரதான கற்பனையை நான் நிறைவேற்றவே முடியாது. ஆக இந்த போஜன பலி என்பது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நமக்கு ஒரு கண்ணோட்டத்தில் கொடுக்கிறது. இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது முதற்கனிகள், முதற் பலன்கள் இவையும் போஜன பலியாக கொடுக்கப்படும். முதற்கனிகளை எரிக்கக்கூடாது. முதற் பலன்களை, அந்த தானியத்தை நெருப்பில வாட்டி அதை உதிர்த்து எண்ணெயோடும் சுகந்த வர்க்கத்தோடும் அதை பலி செலுத்துபவர்கள் பலிபீடத்தில் செலுத்துவார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:20 சொல்லப்பட்டிருது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ இந்த சொல்லப்பட்ட போஜன பலியில சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அதன் மூலமாக அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பையும் இது குறிக்கிறதாக இருக்கிறது. அதில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தன்னுடைய சித்தத்தை விட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் விரும்பினாரோ, அதே போல நாமும் நம்முடைய சித்தத்தை விட்டுவிடும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துடைய பிரதான கற்பனையாகிய அன்பை நாம் நிலைநிறுத்துகிறோம். இதை விட நமக்கு மேலான விஷயம் எதுவுமே இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.